பிரச்சனையை எதிர்பார்த்து இருங்கள். பிரச்சனையை விரும்புங்கள் என்று நான் சொல்லல. பிரச்சனை என்ன செய்யுங்க? எதிர்பார்த்து இருங்கள். என்ன பிரதர், அதுக்கு பேரா விசுவாசம்? பிரச்சனைய எதிர்பார்க்கிறதற்கு பேரா விசுவாசம்? என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனையை நாம எதிர்பார்த்து வாழ வேண்டும். நம்ம லைஃப்ல மனது சோர்ந்து போகாம இருக்கணும்னா யதார்த்த உலகத்தை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து உங்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் பிரச்சனை வரலாம் என்று என்ன செய்யணும்? எதிர்பார்த்து இருக்கணும். எல்லா இடத்துலயும் சரி, குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி, படிக்கிற இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயும் பிரச்சனையை எதிர்நோக்கி இருங்க. அதுக்கு பேரு விசுவாசம் இல்லைன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. பரீட்சை எழுத போகும்போது பிள்ளைகள், நீங்க எல்லாம் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு பரீட்சை எழுதுறீங்கல்ல, ஒரு பேனா எடுத்துட்டு போறீங்களா, 2 பேனா எடுத்து போறீங்களா? 2 பேனாவா? ஏன்? பக்கத்துல யாருக்காவது இல்லைன்னா கொடுக்கணும், அவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறீங்களா? இல்ல, ஒரு பேனா எழுதாம போயிருச்சுன்னா இன்னொரு பேனாவை பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு பேரு விசுவாசம் இல்லையே. விசுவாசம்னா என்னது? இன்னொரு பேனா எனக்கு தேவையில்லை, ஒரே பேனாவிலேயே நான் எழுதி விடுவேன், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல. அப்ப நாம எல்லாம் என்ன செய்யணும்னா, கார்ல இருக்கிற அந்த 5வது வீலை தூக்கி அப்படி போட்டுட்டு அப்படியே எங்க வேணாலும் போலாம். எனக்கு அன்பானவர்களே, that's not a faith. மூடர்கள், அந்த 10 கன்னிகைகள், அங்கு மூடர்கள்ங்கிற வார்த்தை தான் போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு? இல்லையே, அப்படி போடலையே. அப்படியா? புத்தியுள்ளவர்கள் 5 பேரு, மீதி இருக்கிறவங்க யாரு புத்தி இல்லாதவங்க தெரியுங்களா? எண்ணெயை எடுத்துட்டு போகாம வீட்டுல சும்மா இருக்கிறவங்களை பத்தி வேதம் பேசல. அவங்க எண்ணெய் எடுத்துட்டு தான் போனாங்க. ஆனா தீந்து போனா என்ன ஆகுன்னு யோசிக்காதவங்களை வேதம் என்ன சொல்லுகிறது? புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப வேதம் நமக்கு யோசனையை கொடுக்குது. ஆண்டவர் புத்தியை கொடுத்திருக்கிறார்.